பிரைஸ் லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவெளியில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 40வது அதிகாரம் 16வது வசனம். உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய இரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. எனக்கன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, உம்மை தேடுகிற அனைவரும் மகிழ்ந்து களி கூறுவார்களாக. இந்த கால வேளையில் கர்த்தரை தேடுகிற ஒவ்வொருடைய இருதயமும் மகிழ்ந்து சந்தோஷம் அடைய போகுதுங்க. நீங்கள் எதற்காக கர்த்தரை தேடுகிறீங்க? தேங்க்யூலா. உங்களுடைய இருதயம் நீங்கள் தேடுகிற காரியத்தில் ஒரு மகிழ்ச்சியை காணப்போகிறது. அந்த காரியத்தில் அற்புதத்தை காண விரும்புகிறவர்கள், வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல வேண்டும். வேதம் சொல்லுது, சங்கீதம் 22:26, சிறுமைப்பட்டவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். நீங்கள் என்றென்றைக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு என் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வாருங்க. முதல்ல கர்த்தரை துதியுங்க. தேவன் செய்த எல்லா நன்மைக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இந்த வருடத்தினுடைய கடைசி நாட்களில் வந்துட்டோம். செய்த நன்மைக்கு ஒரு நன்றி உள்ளவர்களாக இருங்க. அப்பொழுது உங்களுடைய இருதயம் மகிழுங்க. இரண்டாவது வேதம் சொல்லுது பாருங்களேன், சங்கீதம் 105:3, அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகளுடைய இருதயம் மகிழ்வதாக. முதலாவது சொன்னேன், உங்களுடைய இருதயம் மகிழ்ச்சி அடைவதற்கு கர்த்தரை துதியுங்க. இரண்டாவது, தேவனுடைய நாமத்தை நீங்கள் மேன்மை பாராட்டணும். க்ளோரி டு காட். எத்தனையோ முறை நம்ம சொல்கிறோம்ல, அவங்க இல்லைன்னா இது நடந்திருக்காதுங்க, அவங்க இந்த உதவியை செய்யலைன்னா இந்த காரியத்தை என்னால் செய்திருக்க முடியாதுன்னு சொல்கிறீங்கள. அதை போல் தேவன் இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்யலைன்னா இது நடந்திருக்காது. தேவன் மட்டும் இல்லைன்னா நான் இல்லை. அவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. மூன்றாவது, சங்கீதம் 119:111, உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன், அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் என்ன செய்யணும்? சுதந்திரமாக்கி கொள்ளணும். அப்படின்னா உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளணும். அதுதான் உங்கள் இருதயத்தின் மகிழ்ச்சி. தேங்க்யூலா. இந்த வார்த்தை எனக்காகத்தான் சொல்லப்பட்டது. எடுத்து பாருங்க, அதை யூஸ் பண்ணி பாருங்க, அதை பயன்படுத்துங்க. கட்டாயம் உங்கள் இருதயம் மகிழ்ச்சி அடைவதை பார்க்கலாம். ஏன்னா சங்கீதம் 119:166, கர்த்தாவே உம்முடைய இரட்சிப்புக்கு நான் காத்திருந்து உம்முடைய கற்பனைகளின்படி செய்கிறேன்னு சொல்கிறான். அவரிடத்திலிருந்து ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளும்படி, இரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படி காத்திருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, அவருடைய வசனத்தின்படி நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, வேதம் சொல்லுகிறது, அவருடைய வசனத்தை நீங்கள் சொந்தமாக்கி கொள்ளும் பொழுது, அதன்படி நீ செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, கட்டாயம் கர்த்தருடைய
ஓ க்ளோரி டு காட். ரட்சிப்பு உங்கள் வாழ்க்கையில் விளங்குகிறதை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த கால வேளையில் அவரை தேடுகிற உங்கள் இருதயம் மகிழ்ந்து சந்தோஷப்படுவதாக. செபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த கால வேளையில் உம்முடைய முகத்தை தேடுகிற ஒவ்வொருவருடைய இருதயமும் சந்தோஷமடைந்து மகிழ்வதாக. தேவ சமாதானம் என் ஜனங்களை மூடட்டும். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.